அந்த ஸ்திரமான உடல் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷேம தேவஹிதம் யதாயுகு. அடுத்தது விஷேம தேவஹிதம் யதாயுகு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் அவர் பெருமைப்படும்படி நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இந்த மந்திரத்தோட பொருள், ஓம் தேவர்களே, நாங்கள் காதுகளால் நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். பூஜிக்க தகுந்தவர்களே, கண்களால் நாங்கள் நல்ல விஷயங்களை காண வேண்டும். உறுதியான அங்கங்களுடன் கூடிய உடம்புடன் ஆயுள் முழுவதும் உங்களை துதிக்க வேண்டும். அந்த உடல் என்பது அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக நமக்கு வேத மந்திரங்கள் கூறுகின்றன. தேவர்களாகிய நீங்கள் பெருமைப்படும் அளவிற்கு உங்களுக்கு நன்மை செய்த வண்ணம் நாம் வாழ வேண்டும். பழம் புகழ் பெற்ற இந்திரன் நமக்கு நன்மை செய்யட்டும். எல்லாம் அறிகின்ற சூரியன் மங்களம் செய்யட்டும். அதாவது தியானம் என்பது, மறுபடியும் நான் கூறுகிறேன், ஏதோ ஒரு நேரத்திற்கான ஒரு செயல் கிடையாது. தியானம் என்பது தியான நிலை. அந்த நிலையை நாம் பெற வேண்டும், ஒவ்வொருவரும் பெற வேண்டும். பெறுவது என்றால் நம்முடைய உடல், மனம், புத்தி, பிராணன், இந்த மூச்சு, இந்த நான்கையும் ஒன்றாக இணைக்கும் போது அந்த ஒருங்கிணைப்பில் நடப்பது அருமையான விஷயமாக இருக்கிறது. அதை நாம் ஓரளவுக்கு இன்று பார்ப்போம். முதலில் தியானம் தொடங்குவதற்கு முன்பு நிமிர்ந்து அமருங்கள். உங்களுடைய மூட்டைகளை எல்லாம் கீழே வைத்து விடுங்கள். உங்களுடைய தொடையில் வைத்திருக்கக்கூடிய மூட்டைகளை எல்லாம் கீழே வைத்து விடுங்கள். மனதில் வைத்திருக்கக்கூடிய மூட்டைகளை அதையும் கீழே வைத்து விடுங்கள். ஒரு குழந்தையாக, ஒரு ஆரோக்கியமான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய குழந்தையாக நாம் வைத்திருப்போம். இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அமைதியில் நாம் இருப்போம். உங்களது உடம்பு என்பது ஒரு பெரிய சாதனம், ஒரு பெரிய கருவி. அது இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதை நாம் முதலில் எண்ணி பெருமைப்பட வேண்டும். எனக்கு ஒரு உடல் கிடைத்திருக்கிறது, இதை எண்ணி பெருமைப்படுங்கள். ஒரு கணம் நினைத்து பாருங்கள், உடலே இல்லாத பேய் பிசாசுகள் அலைகின்றன. ஆனால் உங்களுக்கும் நமக்கும் உடல் கிடைத்திருக்கிறது. இந்த உடலை எண்ணி அதை வெறுக்காமல், அதை ஒதுக்காமல், அதை ஆரோக்கியமாக வைத்திருப்போம் என்ற ஒரு எண்ணத்தை முதலில் நாம் அதை எண்ணி பெருமைப்படுங்கள். உடல் எனக்கு இறைவன் தந்தது. அடுத்து, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை கூறிக்கொள்ளுங்கள், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இது உங்களுக்குள்ளாரே நீங்கள் சொல்லி பார்க்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றாலும் உடனே நாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன். அடுத்து, உங்களது உடல் நீங்கள் உயர்வாக வாழ்வதற்கான கடவுள் கொடுத்த ஒரு சாதனம் என்று நம்புங்கள். உங்களது நோயோ, உடல் தளர்வோ, சோர்வோ உங்களுக்கு உடனே குறையும். இது என்னுடைய உடல் அல்ல, இறைவன் எனக்கு கொடுத்த உடல் என்று நான் நினைக்கும் போது இதை பராமரிப்பதற்கான ஒரு பொறுப்பை இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். அப்படின்னா எந்த அளவிற்கு நாம் கவனம் வைப்போம், அதை நாம் பார்க்க வேண்டும். அதை நாம் பார்க்கும் போது நம்முடைய உடம்பு நமக்கு பாரமாக தோன்றாது. நம்முடைய நோய்கள் நமக்கு இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அதற்காக ஒரேடியாக அப்படியே நாம் அமர்ந்து விட மாட்டோம். இருக்கிறது, அது சரி செய்ய வேண்டும். இவ்வளவு தான் நமக்கு தெரியும் அந்த நேரத்தில். ஒரு விஷயத்தை கவனியுங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்று எவ்வளவு இருந்தாலும்
இங்கே இருக்கக்கூடிய காற்று எவ்வளவு இருந்தாலும் அந்த காற்றுக்கு மதிப்பு எப்போது கிடைக்கிறது என்றால் அது என் மூக்கில் உள்ளே நுழைந்து வெளியே வரும்போது தான் அந்த காற்றுக்கு அதிக மதிப்பு கிடைக்கிறது. வெளியில் இருக்கும் போது காற்று, உள்ளே வந்தவுடன் அது மூச்சு. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! வெளியில் சாதாரணமாக இருக்கும் போது, சிந்தனைகளோ கருத்துக்களோ சாதாரணமாக இருக்கும் போது, அதை நான் உள்வாங்கும் போது எப்படி வெறும் காற்று மூச்சாகிறதோ அது போன்ற சிந்தனைகளையும் நாம் ஏற்க வேண்டும். தியானம் என்பது நல்ல சிந்தனைகள் மட்டுமல்ல, எத்தனையோ தபஸ்விகளில் எத்தனையோ அருளாளர்களுடைய அந்த இறை ஏக்கம், பக்தி, இது எல்லாமே பிரபஞ்சத்தில் அப்படியே தேங்கி தேங்கி இருக்கின்றன. யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் அது இறங்கும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த காற்று வெளியில் இருக்கும் போது வெறும் காற்று, மூச்சுக்குள் வந்தவுடன், நம்முடைய மூக்கில் வந்தவுடன் மூச்சு. அதன் பிறகு அந்த காற்று அது மூச்சோடு நின்று விடுவதில்லை. அதை நாம் சரியாக கவனித்தோம் என்றால் வெறும் காற்று மூச்சுக்குள் சென்று மூச்சாகிறது. அந்த மூச்சை நாம் மதித்து போற்றும் போது அதன் பெயர் பிராணன். பிராணன் அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இது. அதாவது மதிப்பு கூட்டுதல், வேல்யூ அடிஷனுங்கிற மாதிரி காற்று, மூச்சு, பிராணன், இந்த மூன்றையும் நாம் பார்க்கிறோம். இறைவன் கொடுத்த பிராண சக்தியை நம் உள்ளே ஏற்றிருக்கிறோம். சரியாக சொல்வதென்றால் இறைவனே நமக்குள் ஒவ்வொரு கணமும் சென்று வந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் பிராணநாதன் ஆகிறார். ஒரு கணம் எல்லோருமே நன்றாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். நல்ல மூச்சு உள்ளே எடுங்கள். உங்களுடைய சுவாசப்பை, அடி வயிறு நிரம்ப வேண்டும். அந்த அளவிற்கு அது நிரம்பியதென்றால் உங்களுடைய மூச்சு உள்ளாரே போகிறது, நன்றாக போகிறது என்று அர்த்தம். நல்ல மூச்சு உள்ள வேணா உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், வலது வைத்து எவ்வளவு உள்ளார இழுக்க முடியுமோ வேகமாக இழுங்க. நல்லபடியாக அப்படி அடி வயிறு நிரம்ப வேண்டும், அது அப்படி பெருக்க வேண்டும். அதன் பிறகு அப்படியே வலது பக்கமாக அது வெளியே விடுங்கள். நன்றாக மூச்சு இழுத்து நன்றாக வெளியே விடுங்கள். ஒன்றை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மூச்சு காற்று உங்களுடைய மூக்கினுள் உள்ளே போகும்போது அது குளிர்ச்சியாக இருக்கும். உங்கள் மூக்கிலிருந்து வெளியே வரும்போது அது சூடாக இருக்கும். எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தளர்வு, ஒரு சோர்வு வருகிறதோ உடனே இந்த மூச்சு பயிற்சியை கவனியுங்கள். மூச்சை கவனித்தாலே நம் பேச்சும் சரியாகிவிடும். மூச்சை கவனித்தாலே நம்முடைய சிதறி கிடக்கக்கூடிய மனது உடனே சாந்தமாகிவிடும். மூச்சை அவதானிக்க கற்க வேண்டும். மூச்சு உள்ளே போகிறது, வெளியே வருகிறது. தூங்கையிலே வாங்குகிற மூச்சு அது சுழி மாறி போனாலும் போச்சு, அப்படி சொல்கிறார்கள். அந்த மூச்சை கவனிக்க கற்க வேண்டும். எப்போதெல்லாம் தளர்வு, சோர்வு, குழப்பம் மூன்றும் வருகிறதோ அது வருவதற்கு முன்பு இதை நாம் கவனிக்க வேண்டும். மூச்சு, அந்த மூச்சு வெறும் காற்று மூச்சாகிறது. மூச்சு பிராணன், பிராணன் என்பது தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி என்னுடைய மூக்கினுக்குள் வருகிறது, எனக்குள் வருகிறது, எனக்குள் பரவி நிற்கிறது. இந்த மூச்சு பயிற்சியை நாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இது முதல் தகுதி. 3 முறை கவனித்த பிறகு, 3 முறை மூச்சு உள்ளே கவனித்த பிறகு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை நம்புங்கள். எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். சுவாமி விவேகானந்தர் கூறியதை நாம் உடல் அளவிலாவது நாம் கவனிப்போம்.
நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இதுவே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அதன்படி நாம திருமூலர் கூறுகிறார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே குருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அதாவது எவ்வளவு அருமையான ஒரு விஷயத்தை முன்னாடி இழுக்கு. அதாவது உடம்பு அப்படின்னாலே ஒரு கெட்ட சமாச்சாரம், அது தேவையில்லாதது என்று சாதாரண ஆச்சாரியர்கள் சொல்லிவிடுவார்கள். உடம்பை வைத்துத்தான் சொல்றார், உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்படின்னா முதல் தகுதி உடல் தகுதி, பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது எல்லோரும் கொஞ்சம் கண்களை திறந்து கொண்டு, ஆசனத்தில் தாடாசனம்னு ஒன்று இருக்கிறது. அதை எழுந்துதான் செய்வார்கள், நின்று செய்வார்கள். இருந்தாலும் இப்போ அமர்ந்திருக்கிற கோணத்திலிருந்து நாம் செய்யலாம். இப்படி 2 கைகளையும் தூக்கிக் கொள்ளுங்கள், நன்றாக தூக்கிக் கொள்ளுங்கள். இந்த 2 கையும் காதி ஒட்ட வேண்டும், அந்த அளவிற்கு இருக்க வேண்டும். கைகளை கோர்த்து கொள்ளுங்கள். அப்படி மாத்தங்க. அப்படி சோம்பல் முறிக்கும் போது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செய்வீர்கள், தெரிந்து செய்யுங்கள். அப்படி செய்யும் போது எவ்வளவு மேலே இழுக்க முடியுமோ இழுங்கள். தூங்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கல்லீரல், மண்ணீரல், அது எல்லாமே ஒன்றின் மீது ஒன்று நம்முடைய வயிற்றுக்குள் அடங்கி அப்படியே கிடக்குது. அதெல்லாம் அப்படி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும் போது நம்முடைய செரிமான சக்தி கூடுகிறது, நம்முடைய சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது. அப்படி எவ்வளவு மேலே இழுக்க முடியுமோ இழுங்க. இப்போது உங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள். இப்போது மெல்ல அப்படியே அதே டைட்டாக இருக்கட்டும். நிமிர்ந்து கொண்டு மெதுவாக உங்களது வலது பக்கத்தில் திரும்பி பாருங்கள். உங்களுடைய முதுகு அப்படியே மாற வேண்டும். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லோருமே நல்லதாக இருக்கட்டும் என்று நினைத்து பாருங்கள். இப்போது மெதுவாக நடுநிலைக்கு வாருங்கள். கைகள் அப்படியே இருக்கட்டும். நடுநிலைக்கு வந்து இப்போது இடது பக்கத்தில் இருக்கும் எல்லோருமே நன்றாக இருக்கட்டும். நினைத்து பாருங்கள், யாரெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்கட்டும் என்று ஒரு கணம் நினைத்து பார்த்தாலே முதலில் நடப்பது நாம் நன்றாக இருப்போம். தூக்கிய கைகளை எவ்வளவு மீண்டும் வருமுறை எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்கி அப்படியே மீண்டும் அமைதியாக இறக்குங்கள். இது சோம்பல் முறிக்கும் போது ஏதோ ஒரு சாதாரணமாக செய்யக்கூடிய ஒன்றை நாம் கவனத்துடன் செய்யும் போது சோம்பல் நம்மிடம் வந்து செல்லும். நாம் சோம்பேறி ஆகிவிட மாட்டோம். விவேகானந்த சுவாமியோட கருத்துக்களின்படி தோல்வி நம்மிடம் வரலாம், தோல்வி அடைய மாட்டோம். நோய் நம்மிடம் வரலாம், நோய்வாய்ப்பட மாட்டோம். மகாபுருஷ மகாராஜ் சுவாமி சிவானந்தர் அவருக்கு பலவிதமான நோய்கள் வந்தன கடைசி காலத்தில். அப்படி இருக்கும்போது சுவாமி இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு, எப்படி இருக்கீங்கன்னு அவரிடம் கேட்டப்போ அவர் சொன்னாராம், எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறேன். 3-4 நோய்கள் அவரை வாட்டி எடுத்தனர். எப்படி சுவாமி இருக்கீங்கன்னு கேட்டபோது மகாபுருஷ மகாராஜ் அருமையாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, உடம்புல இவ்வளோ நோய் அதெல்லாம் இருக்கு. ஓ, நீ என் உடலை பற்றி கேட்கிறாயா? அது சிரமப்படுகிறது, ஆனால் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னாரா. உடல் வேறு, உயிர் வேறு. அந்த நிலை நமக்கே அது வரணும், ஒவ்வொருத்தருக்கும் அது வரணும். இப்போ ஒரு கணம் சத்தமே இல்லாமல் எழுந்து நில்லுங்க. சேர் சத்தம் வரவே கூடாது, மெதுவாக எழுந்து நில்லுங்க. நிமிர்ந்து நில்லுங்க.
உங்கள் உடம்ப கால்களை இறுக்கமாக வச்சுங்க. உங்களுடைய எல்லாமே தொடை கால் எல்லாமே நல்லா டைட்டாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கோம். கால் பகுதி வலிமையாக இருக்கணும். ஊன்றி நெல்லுங்கள். ஒரு கணம் சேர் முன்னாடி இருக்கிற கொஞ்சம் சிரமம் நினைக்கிறேன். ஒரு கணம் முடிந்தால் அப்படியே நிமிர்ந்து குனிந்து உங்களுடைய பாதங்களை தொடுங்கள். முடியுமா பாருங்கள். அப்படியே உங்களுடைய பாதங்களை தொடணும். குனிஞ்சுன்னா நல்ல விதமாக குனியணும். கால்கள் நேராக இருக்கணும், குனியணும். உங்களுடைய சுவாமி ஒருத்தர் சொல்வார், உன்னுடைய பாதத்தை நீ தொட்டால் நேராக ஒவ்வொரு நாள் உன்னுடைய பாதத்தை சுலபமாக தொட முடிந்தால், உன்னுடைய பாதத்தை நீ சுலபமாக தொட முடிந்தால் பகவானுடைய பாதத்தையும் சுலபமாக தொட முடியும். உடல் தகுதி உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே எழுத்துருங்க. அப்படி மறுபடியும் எல்லாருமே வெளியில் வந்ததால் தாடாசனம் மறுபடியும் ஒரு முறை பண்ணுங்க. அப்படி வச்சுட்டு இந்த சமயத்தில் உங்களுடைய கால்களில் டோல நிற்கணும். உங்களுடைய காலில் இந்த கால் இப்படி இருக்கு இல்லையா, இந்த கால் இப்படி இருக்கணும். அப்படியே தூக்கணும். கீழே விழுந்துடாமல் பார்த்துங்க. வந்துட்டு காலை நல்லா வச்சுட்டு நல்லா எவ்வளோ இழுக்க முடியுமோ எலாஸ்டிக் மாதிரி இப்படி இருக்கணும். இப்படி இழுங்க. உடலில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்னை பயன்படுத்தேன்னு நம்மிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றன. அதை நாம் தூக்கி நிறுத்தணும் எவ்வளோ முடியுமோ. மறுபடியும் காதில் இப்போ அப்படியே இந்த கை அப்படியே திருப்பணும். ரெண்டாவது 3 4 முடிந்தவர்கள் இப்படி வச்சுட்டு இதயம் எவ்வளவு அருமையாக இயங்கும் தெரியுமா? இயங்கும் இதயத்தில் தான் பக்தியே வரும், சக்தி வரும், புத்தி வரும். அப்போ இந்த பக்கம் அப்படி 2 கையும் வச்சுக்கிட்டு அப்படி கீழே தொட்டு பாருங்க. உன் பாதத்தை தொடுவது இறைவனின் பாதத்தை தொடுவதற்கு கொண்டு செல்லும். பேச வேண்டாம், அமைதியாக உட்காருங்க. சத்தம் இல்லாமல், சேர் சத்தம் வராமல். நாம் பொதுவாக இந்த சொற்பொழிவுகள் கேட்கும் போதோ அல்லது தியான பயிற்சி செய்யும் போதோ சீக்கிரம் அமருங்கள். செய்யும் போது நம்முடைய கவனம் போய்விடும். கவனம் சிதறடிக்கும் போது உடனே நமக்கு வருவது தூக்கம். தூக்கம் சோர்வாக இருந்து சுறுசுறுப்பாக உழைத்து அதன் பிறகு களைப்பாகி தூங்கினால் அது அமிர்தம். வரும்போதெல்லாம் நாம் அதை எடுத்துக்கொண்டோம், தூக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், தூக்கத்திற்கு இடம் கொடுத்தோம் என்றால் அது நஞ்சு. உடலுக்கு நஞ்சு, உள்ளத்திற்கும் நஞ்சு, எல்லாவற்றிற்கும் நஞ்சு. எப்போதெல்லாம் நமக்கு இந்த தூக்கம், இந்த தொய்வு வருகிறதோ அப்போது யோகிகள் ஒரு முத்திரை சொல்கிறார்கள், சங்கு முத்திரை. சங்கு ஏன் கடவுள் வச்சிருக்கார், பெருமாள் வச்சிருக்கார். சங்கு எடுத்து ஊதுகிறார். இடது திருக்கரத்தில் சங்கு இருக்கும். அப்படி எடுத்து ஊதினார் அப்படின்னா படைகள் எல்லாருமே இப்படியே புறப்படுமா. அதே மாதிரி சங்கு முத்திரைன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய இதுக்காக ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். கையை பிடிச்சிங்க, இப்படி கட்டை விரல் எப்படி வச்சுக்கிறோம், மூடுங்க, மூடுறீங்க. இந்த விரல் ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இடது கட்டை விரல், வலது ஆள்காட்டி விரல், ரெண்டையும் அப்படி அமுக்குங்க. இப்படி அமுக்கணும். இந்த விரல் அப்படியே மாட்டுங்க. இப்படி இருக்கும்போது உங்களுடைய இடது கட்டை விரல், வலது ஆள்காட்டி விரல் இரண்டும் அப்படி ப்ரெஸ் பண்ணணும். கட்டை விரல் இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி அமுக்கிக்கிட்டு இது ப்ரெஸ் பண்ணும் போது தூக்கம் வராது.
சுறுசுறுப்பு வரும், கவனம் வரும். இது இது சங்கு முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வைக்கும் போது உங்களுடைய குரல் வளமை நன்றாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுடைய கவனம் நன்றாக இருக்கும். எப்போதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக கேட்குறீங்க, ஒரு லெக்சர் கேட்குறீங்க அப்படின்னா இந்த கைகளை இப்படி வைத்துக்கொண்டு கேட்டு பாருங்கள், கவனம் தூக்கத்திலிருந்து வெளியே வந்துவிடும். இது முக்கியமானது. அடுத்து சின்முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருமே. சின்முத்திரை சின்முத்திரை என்பது, இப்போ நான் என்னை பற்றி சொல்லும் போது நான் நான் அப்படின்னு சொல்கிறேன். பக்தர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், இறைவனுடைய ஒரு துளி நீ, ஒரு அம்சம், இதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாராயணன் நாராயணன். நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீக்கி பாருங்கள். ஆரம்ப எழுத்து, கடைசி எழுத்து என்ன வரும்? நான். நான் என்று சொல்லும் போது நாராயணனின் அம்சம், நாராயணனின் ஒரு துளி, ஒரு திவலை. அந்த பெரிய திரைக்கடலில் ஒரு திவலையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால், நம்முடைய நான் என்பது அவ்வளவு நம்மை அது கௌரவப்படுத்தும். நான் செய்தேன் நாம் சொல்லும் போது கௌரவமாக சொல்வோம், இறைவன் விரும்பும்படி நாம் சொல்வோம். ஒரு கணம் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நான், அந்த வார்த்தை ஒரு முறை கவனமாக உச்சரித்து பாருங்கள். நாராயணன் நாராயணன். இனிவன் நான் சொல்லும் போது இந்த நாராயணனின் ஒரு துளி நான் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு சின்முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சின்முத்திரை வைத்துக்கொண்டு கட்டை விரல் கடவுள், ஆள்காட்டை விரல் நாம் வைத்துக்கொள்கிறோம். இந்த வைத்துக்கொள்ளும் போது மூன்றும் அப்படியே வெளியே இருக்கின்றன. அந்த மூன்று விரல்கள் என்னவென்றால், மூன்று விதமான மலங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஆணவம், கண்மம், மாயா. இந்த மூன்றுமே விலகி இருக்கின்றன. இறைவனோடு நான் ஒன்றுபடும் போது, இறைவனுக்காக நான் சேவை செய்யும் போது, இறைவனை நான் தியானிக்கும் போது என்னை அவர் பாதுகாக்கிறார். எவற்றிலிருந்து? இந்த மூன்று விதங்களிலிருந்து என்னை பாதுகாக்கிறார். இதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் நாம் தியானம் செய்கிறோமோ அப்போதெல்லாம் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே நாம் இப்போது 3 முறை ஓங்காரத்தை கூறுகிறோம். ஓங்காரம் என்பது அ உ ம இந்த 3 அக்ஷரங்களுடைய திரட்சி. ரமண மகர்ஷி சொல்கிறார், அ உ ம, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மூன்றையும் சொல்வார்கள். அ உ ம என்றால் அருமையான பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. ரமண மகர்ஷி கூறக்கூடிய ஒரு பொருளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அ உ ம, அவன் ஆண்டவன், அவன் உள்ளான் மனதில். அ உ ம, அவன் உள்ளான் மனதில். நம்முடைய மனதில் ஆண்டவன் இருக்கிறான். அவரை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், அவரை மறவாமல் நினைக்க வேண்டும். அதனால 3 முறை நாம் ஓங்காரத்தை உச்சரிக்கப் போகிறோம். அந்த 3 முறை சொல்லும் போது முதல் முறையில் நாம் நம்பிக்கையை உள்ளே எடுக்க வேண்டும். இப்போ நான் சொல்லும் போது இந்த பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சி. ஓம் சொல்லுவோம். எவ்வளவு நேரத்திற்கு நாம் இந்த ஓங்காரத்தை அதிக அளவிற்கு நாம் இழுத்து கொண்டு போகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆயுள் கூடும், ஆரோக்கியமான ஆயுள் கூடும். 100 வருஷம் இருந்துட்டு தண்டமாக இருக்கிறதோட கோமாவில் இருக்கிறது கிடையாது. ஆரோக்கியமான, நம்ம கிருஷ்ணன் மகாராஜ் எப்படி இருக்கார் அது போன்று ஆரோக்கியமான அழகான ஆயுள் நமக்கு இருக்கும். இந்த ஓங்காரத்தை சொல்லும் போது அடிவயிறு முழுவதுமாக நிறைய வேண்டும். ஒரு பந்து அப்படியே நிறையிற மாதிரி இருக்கணும். உள்ளே இழுக்கும் போது நம்பிக்கையை, அதாவது ஓங்காரத்தை சொல்லும் போது சொல்லி முடித்து விடுவோம். ஓங்காரத்தில் கவனம் இருக்க வேண்டும். அது சொல்லி முடித்த பிறகு வயிறு காலியாகிவிடும், மூச்சு வேகமாக உள்ளே போகும்.
அப்படி மூச்சு போகும்போது அந்த மூச்சின் ஊடே நம்பிக்கை என்பதை நாம் உள்ளே கொண்டு போக வேண்டும். மூச்சு உள்ளே போன பிறகு அது வெளியே வரும். வெளியே வரும்போது அவநம்பிக்கை, பயம், படபடப்பு, தேவையில்லாத எதிர்பார்ப்பு, இது எல்லாம் போய் நம்முடைய உடல், மனம், புத்தி, பிராணன் எல்லாமே ஒருங்கிணைந்து நமக்காக நாம் வளர்வதற்காக இந்த 4ம் காத்திருக்கின்றன. முதலில் 3 முறை சொல்ல போகிறோம். முதலில் நம்பிக்கையை இழுக்கப் போகிறோம், நமக்குள்ளே இழுக்கப் போகிறோம். அடுத்தது சுறுசுறுப்பு என்னும் சக்தியை நாம் உள்ளே இழுக்கப் போகிறோம். 3வது சக்தியை, அதாவது திரண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் எனக்குள் வந்து செல்லக்கூடிய, எப்படி மூச்சுக்காற்று வந்து போகிறதோ அதே போன்று சிந்தனைகள், சக்தி, இது எல்லாம் எனக்குள் வந்து செல்ல வேண்டும். இதற்காக நாம் செய்ய போகிறோம். ஓங்காரத்தை உச்சரிக்கப் போகிறோம். சின்முத்திரை வைத்துக்கொண்டு கண்களை மெல்ல மூடுங்கள். மலர் மொட்டு போன்று கண்களை மூட வேண்டும். ஒவ்வொரு அங்கமாக எண்ணி பாருங்கள். கண்கள் எவ்வளவு அருமையானவை, நம்முடைய காதுகள் எவ்வளவு அருமையானவை, நம்முடைய உடலே எவ்வளவு அருமையானவை. அப்படி இல்லாமல் இதை ஒவ்வொன்றாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதலில் சின்முத்திரையை வைத்துக்கொண்டு ஓங்காரத்தை எவ்வளவு நீளமாக சொல்ல முடியுமோ சேர்ந்து சொல்வோம். அதில் ஒரு இணக்கம் இருக்கும். நம்பிக்கை என்ற மூச்சை நமக்குள் இழுத்துக் கொள்வோம். மூச்சின் மூலமாக நம்பிக்கை, வாழ்க்கை மீதான நம்பிக்கை, கடவுள் மீதான நம்பிக்கை, மக்கள் மீதான நம்பிக்கை, இதெல்லாம் போகட்டும், உள்ளே செல்லட்டும். உள்ளே ஏற்கனவே தேங்கி கிடக்கின்ற அவநம்பிக்கை, பயம், படபடப்பு, இது எல்லாம் வெளியே வரட்டும். மூச்சு வெளியே விடும்போது இதெல்லாம் நம்மிடமிருந்து ஒளிந்து போகட்டும். நம்பிக்கையுள்ள மகனாக, மகளாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போது 2வது முறை ஓங்காரத்தை சொல்லப் போகிறோம். இந்த சமயத்தில் மூச்சை நாம் உள்ளே இழுக்கும் போது சுறுசுறுப்பு, இதை நாம் உள்ளே இழுக்கிறோம். சுறுசுறுப்பு உள்ளே வந்தால் மந்தத்தன்மையும் சோர்வும், உடல், மனசு, புத்தி எல்லாத்திலையும் எப்படியாவது சேர்ந்துவிடும் மந்தத்தன்மையிலிருந்து நாம் விலக வேண்டும். 2வது முறை யார் அதிகமாக இந்த ஓங்காரத்தை நீண்ட நேரம் சொல்கிறார்களோ அவர்களது சுவாச மண்டலம் சீராக இருக்கிறது. மொத்த ஆரோக்கியம், உடலின் மொத்த ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது என்பதை நமக்கு நாமே தெரிந்து கொள்ளலாம். சுறுசுறுப்பு உள்ளே வந்ததும் மந்தத்தன்மை வெளியே போய்விடுகிறது. இதையும் நம்புங்கள். மந்தத்தன்மை இனி என்னிடம் கிடையாது என்பதை நம்பினாலே போதும். இப்போது 3வது முறை சக்தியை நாம் உள்ளே இழுக்கப் போகிறோம். சக்தியை இழுக்கும் போது நம்மை பற்றிய நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அந்த கௌரவத்தினால் உயர்ந்த சிந்தனைகள் நமக்கு வரும். சீதாதேவியை பற்றி சொல்லும்போது சிறியன சிந்தியாள் அப்படின்னு சொல்வார் கம்பர். சிறிய விஷயங்கள் அவருக்கு தெரியாதாம், அல்பமான விஷயங்கள் எதுவுமே இருக்காதாம். அது போன்ற ஒரு மனநிலை. 3வது முறை
இது நல்ல சொல்லுது. உறக்க சொல்லும்போது உங்களிடம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு நரம்பும் முறுக்கேறும். ஓங்காரம் என்பது அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். இது கண்களை மூடி நன்றாக கவனமாக முறையாக உறக்க சொல்லுங்கள். ஓ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் எனக்குள் வரட்டும். என்னுடைய உடலே ஒரு ஆண்டனா போன்று இருக்கட்டும். எல்லா சக்திகளும் எனக்குள் வரட்டும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது, நீ உன் சக்தியை நம்பி செய்யாதே, பிரபஞ்சத்தின் ஒரு பிரதிநிதி நீ, அந்த சக்தியை உனக்குள் உள்வாங்கும். அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். ஒரு கணம் கண்ணை திறந்து கொள்ளுங்கள். சுவாமி விவேகானந்தருடைய தினம் இன்று. இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தரை தீர்க்கமாக பாருங்கள். அந்த வீர மகனின் கண்களை பார்த்தவுடன் உங்களது மனதில் வேதனை, பாரம், வலி, மன அழுத்தம், இது எல்லாமே தீயினில் தூசி ஆகிவிடும், பொசுங்கி போய்விடும். அவரது திருமுகம் உங்களுக்கு தெம்பினை தரும். அவரது கண்களை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து நமக்காக குருதேவர் அவரை இங்கு வரவழைத்திருக்கிறார். அவருடைய அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகவே நாம் துளியாக இருக்கிறோம். அவர் அங்கமாக இருக்கிறார். அந்த தேவ புருஷனை, நம்மை உய்விக்க வந்தவரை அன்புடன் நாம் அவரை அவதானிக்க வேண்டும். சுவாமிஜியின் கைகள் அடக்கமானவை. அது எதை காட்டுகிறது? அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் அவரது ஆளுமையை காட்டுகிறது. எல்லையற்ற சக்தியை அவருக்குள் கொண்டிருந்தாலும் அவற்றை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ, எங்கு, எப்படி, எவ்வாறு, எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கு அதனை அவ்வாறு முறையாக பயன்படுத்தினார். தனது ஆற்றலை அடக்கி அமைதியாக இருக்கும் திறமையும் அவரிடம் இருந்தது. சுவாமிஜியின் அமைதியில் கம்பீரம் மின்னிடும், கனிவு கொப்பளிக்கும். சுறுசுறுப்பில் நிதானமும், நிதானத்தில் தியானமும் அவரிடத்தில் உண்டு. அவருடைய பிரார்த்தனை, நீ விடும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனையாக மலரட்டும் என்பார். அவரது பிரார்த்தனையில் நம்மை போன்றோர் மீது அக்கறை இருந்தது. மக்களிடத்தில் உள்ள தெய்வீக தன்மையை காண்பது அவரது சமுதாய சேவை. அப்படிப்பட்ட விவேகானந்தரை அன்புடன், பக்தியுடன் ஒரு கணம் நினைத்து பாருங்கள். கண்களை மூடியும் அவரை காணலாம், கண்களை திறந்தும் அவரை காணலாம். சுவாமிஜியின் அருளை உணர்வதற்கு முதலில் உங்களது கண்களை மூடி உங்களது உடலை நன்றாக உணருங்கள். உடலை உணருவது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். கடவுள் வழங்கிய வரப்பிரசாதங்களில் ஒன்று நம் உடல். அது ஆரோக்கியமாக இருக்கட்டும். அதற்கு வேண்டிய அனைத்தையும் நான் செய்வேன். உடலுக்கு வேண்டிய அனைத்தும் என்ன? உணவு, ஓய்வு, உழைப்பு, உணர்வு. இந்த நான்கும் நாம் சரியாக வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். உணவு, உழைப்பு, ஓய்வு, உணர்வு. அது என்ன உணர்வு? உணர்வு என்றால் இந்த தேகம் தர்ம காரியம் செய்வதற்காக
வாழ்வதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வாய்ப்பு என்பது அந்த உணர்வோடு நாம் இருக்கும் போது நோய்கள் நம்மிடமிருந்து விலகி போகின்றன. ஆரோக்கியம் என்பது இயல்பு, நோய் என்பது நமக்கு நம்முடைய இயல்புக்கு மாறுபட்டது. இயல்பாக இருக்கும் போது நாம் சுறுசுறுப்பாக இருப்போம். ஒரு குழந்தை எவ்வாறு சுறுசுறுப்பாக இருக்கிறது, அது போன்ற சுறுசுறுப்பு நமக்கு இயல்பாகிவிடும். முதலில் சுவாமிஜி அங்கே சொல்றார், இரும்பு போன்ற தசைகளும் எஃகை போன்ற நரம்புகளும் நமக்கு தேவை. இரும்பு போன்ற தசைகள் என்றால் உடல் நல்ல திடமாக இருக்க வேண்டும், புரிகிறது. எஃகு போன்ற நரம்புகள் என்றால் நம்முடைய உணர்ச்சிகளை ஆளும் திறமை நமக்கு வரும். கோபம் வருவதற்கு முன்பு இப்போ நான் கோபப்பட போகிறேன் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்வோம். சென்னை மடத்தில் ஒரு சுவாமிஜி இருந்தார், சுத்த சத்வானந்தர் என்பவர். அவர் இறந்த பிறகு அவருடைய டைரியை பார்த்தார்கள். இந்த டைரியை பார்க்கும்போது திங்கட்கிழமை இன்னார் வருவார், இந்த நபர் வருவார். அந்த நபர் நான் சொன்னதை சரியாக செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதனால் மடத்திற்கு இவ்வளவு நஷ்டம். அதனால் அவர் 10 மணி வரும்போது நான் அவரை கடிந்து கொள்ள வேண்டும், திட்ட வேண்டும் என்று டைரியில் குறித்து கொண்டிருந்தாராம். கோபத்தை கையாள்வது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். வந்தவுடன் அப்படியே விடுவதற்கு இது சாதாரணம் கிடையாது. கோபம் வரும்போது அந்த கோபத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கோபத்தை நாம் செலுத்தும் போது இந்த கோபத்தில் யாரிடம் நாம் காட்டுகிறோமோ அவருக்கே தெரிந்துவிடும், இந்த ஐயாவோ இந்த அம்மாவோ நமக்கு நல்லது தான் செய்கிறார்கள் என்று. இல்லை என்றால் நம்முடைய மலத்தை அவ்வாறு இறைப்பது போன்ற விஷயத்தில் நாம் செய்து விடுகிறோம். பிரபஞ்ச சக்தி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. கோபம் வரும்போது அதை அன்பாக மாற்றி அனைவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து சுவாமிஜியோட இன்னொரு விஷயம் அதை சொல்லி நிறைவு செய்யலாம். உங்களது இதய துடிப்பை ஒரு நிமிடம் கவனித்து பாருங்கள். உங்களது திறந்த வலது கரத்தை உங்களுடைய இடது பக்கம் உள்ள அந்த இதய துடிப்பை அவதானித்து பாருங்கள். ஒவ்வொரு துடிப்பிலும் அந்த இதயம் உங்களிடம் கேட்கிறது, மகனே, மகளே, நான் உனக்காக ஓயாமல் வேலை செய்கிறேன், என்னை நீ நன்றாக வேலை செய்ய வை. அதிகமாக உண்டு, அதிகமாக கவலைப்பட்டு, அதிகமாக வேண்டாத எல்லாம் செய்து அந்த இதயத்தை நாம் துடிதுடிக்க வைக்கிறோம். துடிப்பு இறைவன் தந்தது, துடிதுடிக்க வைப்பது நம்முடைய வேலையாக போய்விடுகிறது. அந்த இதயம் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த குரல் உங்களுக்கு கேட்கட்டும். உங்களது இதய துடிப்பு ஒளியுடன் அந்த ஒளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வலது கையை இதயத்தின் மீதே வைத்து ஒரு 5 முறை விவேகானந்தருடைய திருநாமத்தை நாம் சேர்ந்து சொல்லலாம். ஓம் ஸ்ரீமத் விவேகானந்தாய நமஹ. 5 முறை. ஓம் ஸ்ரீமத் விவேகானந்தாய நமஹ. ஓம் ஸ்ரீமத் விவேகானந்தாய நமஹ. ஓம் ஸ்ரீமத் விவேகானந்தாய நமஹ. அவருடைய சாநித்தியம் இப்போது நம் முன்னே இருக்கிறது. அகத்தில் அவருடைய சாநித்தியத்தை உணர்ந்தவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். புறத்தில் அவருடைய கண்களை பாருங்கள். வானை நோக்கி பார்க்கும் அவரது பொலிவு மிக்க நெற்றி அவரது ஞான பிரகாசத்தை காட்டுகிறது.
தீர்க்கமான அந்த ஞானம் நமக்குள்ளும் வரட்டும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போது ஒரு நிமிடம் உங்களுடைய கண்கள் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கண்களை, உங்களது கண்களை, விவேகானந்தருடைய கண்களை நாம் பார்க்கும் போது அது எவ்வளவு பிரகாசமாக ஆழமான கண்களாக இருக்கின்றன. நமது கண்களும் அது போன்று மலரட்டும் என்பதற்காக உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். அகலமாக விரித்து பாருங்கள். இப்படி முழுசாக அப்படி விரிக்கிறோம். விரித்து அதை 3 முறை திறந்து திறந்து மூடுங்கள். உங்களுடைய கண்களில் சோர்வு இருக்கிறது, அதனால தான் கண்களை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. மறுபடியும் நான் சொல்கிறேன், பிரசிடென்ட்மார் அதை பார்க்கும்போது எப்படி திறந்த கண்கள் அப்படிம்பாங்க. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திறந்த நல்ல கண்கள் நல்ல திறந்து திறந்து மூடுங்க. கண்களில் சோர்வு மொத்த உடலுக்கே வந்துவிடும். திறந்து மூடுங்கள். அது அந்த கண்களை அந்த 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 பால் இருக்கு இல்லையா, அது அப்படியே இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். இந்த பக்கம் கண்களை பாருங்கள். இப்படி பாருங்கள். இப்படி ஓரக்கண் பார்வை சொல்கிறவங்கள இப்படி பாருங்கள், இப்படி பாருங்கள். கண்களின் சோர்வு நம்மிடம் இருந்து போகும். இப்போது சுவாமி விவேகானந்தரின் கண்களை உங்களது கண்களாகவே காண்பதாக கற்பனை செய்யுங்கள். எதையும் ஊடுருவி நோக்கும் பார்வை விவேகானந்தருடையது. சுவாமிஜியின் திருக்கண்கள் திறந்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்த கண்கள் திறந்து நம்மை பார்ப்பது போன்று, என்னையே அவர் பார்ப்பது போன்று அவர் சொல்லுவாங்க. அப்படியே ஆளை விழுங்கிவிடும் கண்கள் என்பார்கள். அவரது திருநயனங்கள் தியான சக்தி, சேவா சக்தி, எல்லா சக்தியும் உடையது. அந்த திருக்கண்களை பாருங்கள். சுவாமிஜி, திரும்ப சொல்லுங்கள், சுவாமிஜி, எனது கண்களும் உங்களது கண்களாகவே மாறட்டும். தீமைகளை நீங்கள் பார்த்தாலும் அவற்றை நீக்கும் கருணை கண்கள் உங்களுடையவை. நல்லவர்களுக்கு தைரியம் தரும் கண்கள் உங்களுடையவை. சோம்பேறித்தனத்தை சுட்டெரிக்கும் கண்கள் உங்களுடையவை. பாவிகளை வெறுக்காத, பாவத்தை மட்டுமே வெறுக்கும் கண்கள். எங்கும் எதிலும் நல்லவற்றை கண்டு தீயவற்றை தள்ளிவிடும் கண்கள் தங்களுடையவை. சுவாமிஜி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி மிக்க கண்களை தந்தருளுங்கள். இது சுவாமிஜியோட ஒவ்வொரு அங்கமாக கவனித்து கவனித்து பிரார்த்தனை செய்ய முடியும். நேரம் கருதி நாம் இதோடு நிறுத்திக்கொள்வோம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு நிமிடம் ஆழ்ந்த சுவாமி விவேகானந்தருடைய திருமடியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எப்படி ஒரு சாதாரண சிறுமி குழந்தையாக இருந்தபோது சுவாமி விவேகானந்தருடைய திருமடியில் அவர் தூங்கியதால் பிற்காலத்தில் கமலாபாய் என்ற பெரிய ராணியாக, சிறந்த ராணியாக மலர்ந்தாலோ அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் விவேகானந்தருடைய திருமடியில், திரு அடியில் அமர்ந்திருப்பதாக. உங்களுக்கு 40 வயதாக இருக்கலாம், 75 கூட இருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் உங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய திருமடியை வைத்திருப்பவர். ஒரு கணம் அந்த திருமடியில் அமர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் அனைத்தும் நம் ஒவ்வொருவருக்கும் வந்திருப்பதாக, இன்றிலிருந்து வந்து விட்டதாக, இனி அது நம்முடனேயே தங்கி இருக்க போவதாக பாவனை செய்யுங்கள். இந்த சிந்தனை நம்மிடம் வரும்போது அன்னை சாரதா தேவியாருடைய திருக்கரம் உங்களுடைய சிரசில்
மெல்ல தட்டும். நல்லா செய்து விட்டாய் மகளே, மகனே என்று அந்த தாய் நம்மை பார்த்து பெருமைப்படுவார். தூரத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் நம்மை பார்த்து, நீ என் மகன், உன்னை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு என்பதை அவரும் உணர்த்துவார். அந்த மனநிலையில், அந்த நம்பிக்கையில், அந்த பக்தியில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணமும் திளைக்க வேண்டும். அதற்கு நம்முடைய குருநாதர்கள், நம்முடைய தெய்வ திருமூவர்கள் அனைவரும் நமக்கு அந்த அருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்